இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்று, ரத்த சோகை வந்து பாத்தீங்கன்னா நண்டு வந்து தடுத்துரும். நண்டுல ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான வைட்டமின் B12 வந்து பாத்தீங்கன்னா வளமாக நிறைந்திருக்கு. எனவே நண்டு சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுவதை நம்ம குறைச்சிடலாம். 2, முடக்குவாதம் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது குணமாக நீங்க நண்டு சாப்பிடலாம். செலினியம் என்பது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா மக்களே, செலினியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களோட சேர்ந்து விஷத்தன்மை உள்ள அழுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுத்துரும். மேலும் ஆய்வு ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா செலினியம் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல குறைவாக இருந்தால் அது மூட்டுகளுடைய வீக்கத்தை ஏற்படுத்துவது, கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் என்று வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆகவே செலினியம் நிறைந்த நீங்க நண்டு சாப்பிடும்போது உங்களுக்கு செலினியம் உடல்ல அதிகமாக இருக்கும். முடக்குவாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விடுபடலாம். 3, உங்களுடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். நண்டுல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு